ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகெயின் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, குரு நாளையும் செவ்வாய் நாளையும் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலோ, இல்லை குழந்தை இல்லாமலோ, வேலை நல்லா செட் ஆகாமல் தொழிலில் பிரச்சனைகள் இருந்தாலோ, நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் மும்பையில் உள்ள ஒரு பிரபலமான கோயில் பற்றிய வீடியோ தான் இன்றைய பதிவு. முதல்ல நம்ம உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? செவ்வாய் ஒருவேளை அசுபமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது தசாபுத்திலையோ, இல்லை அதோட பிளேஸ்மெண்ட்டு சரியில்லாததோட உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுலேருந்து நீங்கள் விடுபட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாயோட பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபட்டு பெரிய வெற்றிகளை பெற முடியும் அப்படின்றது ஜோதிட நம்பிக்கை இல்லை. ஜோதிடத்தில் நம்ம வழிமுறைகளை சொன்னாலும் இறைவன் தான் அதை திருத்தி வைக்கக்கூடிய ஒரே நம்பகமான கடவுள். அந்த நம்பகமான கடவுளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜோதிடத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ப்ரிடிக்ஷன் எப்படி எடுக்கணும், உங்களுக்கு இருக்கிற தசா புத்திப்படி என்ன மாதிரி ப்ரிடிக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 1000 கிட்ட பதிவுகள் இருக்குது. பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பழைய பதிவுகளை போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் ப்ரிடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு பெரிய அளவில் ஜோதிடம் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏன் உங்களுக்கே கூட நீங்கள் ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே பெரிய அளவில் மற்றவங்களையும் முன்னேற்றலாம், நீங்களும் முன்னேறி பெரிய வெற்றிகளை பெறலான்றது அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நம்பிக்கை. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை குரு தசை நடக்குது, அசுபமான பலன் கிடைக்குது, சனி தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது, கேது தசை நடக்குது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி வெளியில் வரல அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இதோட உங்கள் பெயரோட உங்களுக்கு இருக்க பிரச்சனையை நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதை உங்களுடைய ஜாதகத்தை தசா புத்தி எப்படி இருக்குது, லக்னம் லக்னாதிபதி எப்படின்னு இருக்கிறத கணித்து உங்களுக்கு பதிலாக அதே கமெண்ட் பாக்ஸில் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் என்பது அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் உறுதி. இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். நீங்கள் ஒருவேளை ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் இதை கொடுத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஜோதிடம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான தகவலை உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறமா நீங்கள் ஜோதிடத்தை கற்றுக்க விரும்பலாம். சரிங்களா? இப்போ பதிவுக்கு போகலாம். செவ்வாய் நல்லா இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் ஒருவேளை உங்களுக்கு நீச்சமாக கடகராசியில் இருந்ததுன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்குது, செவ்வாயோட ஆதிபத்திய பலன்கள் கிடைக்காது அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. இது பொது விதியாக இருந்தாலும் இது பல பேருக்கு அதோட தசாபுத்தியில் நடக்கும். ஆனால் மற்ற கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். ஒரே ஒரு செவ்வாய் நல்லா இல்லை அதனால் கெட்ட பலன்கள் தான் கிடைக்கும்னு பொது கருத்துக்களை நீங்கள் நம்ப வேணாம். சரிங்களா? ஒருவேளை செவ்வாய் உங்களுக்கு உண்மையிலேயே நல்லா இல்லாமல், எந்த கிரகத்தோட தொடர்பு இல்லாமல், இல்லை ராகு கூட சேர்ந்து கடகராசியில் நீச்சமாக இருந்ததுன்னா செவ்வாயோட பலன்கள் ஒருவேளை உங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம், கெட்ட பலன்கள் கிடைக்கலாம். ஒருவேளை நீங்கள் கும்ப லக்னமாக இருந்து 6ல் இந்த மாதிரி இருக்குன்னா 10வது அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தொழில் அமையாமல் இருக்கலாம். ராகு கூட சேர்ந்துருக்கிறதுனால ஒரு வேலையில் நீங்கள் இருந்து 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ மாறி மாறி வெவ்வேறு வேலை செய்கிற மாதிரி நிலை வரலாம். இது செவ்வாய் நல்லா இல்லாத தன்மை. ஒருவேளை குரு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? குரு நீச்சமாக இருக்கிறது மகர ராசியில். இது ஒரு விதி. இதுவும் பொது விதி தான். குரு நீச்சமாக இல்லை, குழந்தை பிறக்காது, உங்களுக்கு மணியே கிடைக்காது, தங்கமே வாங்க முடியாது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாராலையும் தங்கம் வாங்க முடியாது, அது வேறு விஷயம். இருந்தாலும் தங்கம் வாங்குறதுக்கு குரு முக்கியமான காரக கிரகம். தங்கம் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுருக்கிறதா இருந்தாலும் சரி, குருவோட அருள் இருந்தால் தான் அது கிடைக்கும். அதை தவிர குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கலை, குழந்தை பிறப்பு தாமதமாகுது, கல்யாணம் ஆகி உங்களுக்கு 5 வருடங்களுக்கு மேல் ஆகுது, குழந்தை பிறக்கலை அப்படின்றது இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. அதை தவிர அது மட்டுமே காரணமாக இருக்காது, 5வது அதிபதியும் அதை பார்க்கணும் உங்கள் லக்னத்திலேருந்து. இதெல்லாம் வச்சு உங்களோட தசா புத்தி மற்றும் லக்னம் லக்னாதிபதியோட வலிமைக்கேற்ப உங்களோட வயதுக்கேற்ப அதற்குரிய பலன்களை எடுக்கிறது தான் ஜோதிடம். ஒருவேளை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கிரகம் பிரச்சனை அப்படின்னா அதற்கு என்ன தீர்வு? நீங்கள் கடவுள்கிட்ட போய் கேட்குறது தான் ஒரே தீர்வு. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதற்கான நாயகன் மும்பையில் இருக்கிற சித்தி விநாயகர் அப்படின்ற ஆலயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா தாதர் ரயில்வே ஸ்டேஷனில் வெஸ்டர்ன் சைடில் நீங்கள் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஷேர்
கேப்ஸில் நீங்கள் போனீங்கன்னா பிரபாதேவி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு 5 நிமிடத்தில் தாதர் வெஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் போகலாம். சரிங்களா? அங்கே பிரபாதேவின்ற இடத்த நீங்கள் அடைஞ்சோன்னே நீங்கள் இடதுபுறம் பார்க்குற பெரிய கோயில் தான் வந்து சித்தி விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கட்டப்பட்டது வந்து 1801ஆம் ஆண்டு, அதாவது 1801 இயரில் இந்த ஆலயம் கட்டினாங்க. இந்த ஆலயத்துக்குன்னு பெரிய வரலாறு இருக்குது. பெரிய வரலாறு மட்டும் இல்லை, இந்த ஆலயம் வந்து முதல்ல வந்து குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக இருந்தது, ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. அந்த குழந்தைகள் இல்லாத தொட்டு இவங்க வந்து இந்த கோயிலை கட்டினாங்க. அவங்க பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் வித்து பாட்டீலும் அவங்களோட ஒய்ஃபான டியூபாய் பாட்டீலும் சேர்ந்து இந்த கோயிலை வடிவமைச்சாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்கள்கிட்ட சொல்லி இந்த கோயிலோட சிலை வந்து சிறப்பானது. சிலைன்றது வந்து கர்ப்ப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த கர்ப்ப கிரகம் பார்த்திங்கன்னா பொதுவாக விநாயகருக்கு வந்து இடதுபுறம் வளைந்த மாதிரி தான் துதிக்கை தும்பிக்கை இருக்கும். நம்பிக்கை நாயகனுக்கு தும்பிக்கை வந்து இடதுபுறம் இருக்கும். ஆனால் இங்கே அதிகமான நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனாலையும் அவருடைய பக்தர்களுக்கு நல்ல அதிக இன்பத்தை கொடுக்கறதுனாலையும் அவருடைய தும்பிக்கை வந்து வலது பக்கமாக வளைஞ்சிருக்கும். அதுதான் இந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்தோட சிறப்பு. இது மட்டும் கிடையாது, இது 1801ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கோயிலை வந்து சிறப்பாக அவங்க பராமரித்து வந்ததால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கிடைச்சிது. குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, அவங்களோட தொழிலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைஞ்சாங்க. இந்த கோயிலுக்கு எதுக்கு போனோன்னா, குழந்தை மட்டும் இல்லை அப்படின்றதுக்காக நிறைய பேர் போகிறதில்ல. சில பேருக்கு தொழில் அமையறதில்லை, சில பேருக்கு வந்து படிப்பு சரியாக இல்லை. ஏன் படிப்புக்கும் விநாயகருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் தான் வந்து ஞானக்காரகன், கேதுவை கண்ட்ரோல் பண்ணுறவர். அது மட்டும் கிடையாது, இந்த சித்தி விநாயகர் வந்து மற்ற விநாயகர் மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கோ நீங்கள் போய் வேண்டுனீங்கன்னா அந்த தடைகளை உடைத்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்றது ஜோதிட நம்பிக்கை இல்லை. இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை செஞ்சவங்களோட வெற்றியே அதற்கு சாட்சி. சரிங்களா? இது தவிர இந்த கோயிலில் நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு வெளியிலையோ இல்லை உள்ளேயோ நீங்கள் வந்து வழக்கம் போல் விநாயகருக்குரிய அருகம்புல், தேங்காய், பழம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் அர்ச்சனை செய்தீங்கன்னா இந்த கோயிலின் சிறப்பு மட்டும் இல்லை, இந்த சித்தி விநாயகர் சிகப்பு நிற நாயகனின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ஏன் சிகப்பு கலராக இந்த நாயகர் வந்து இருக்கார் அப்படின்னா, அவர் செவ்வாயின் உருவம் கொண்ட முழுமையான நம்ம விநாயகர் கடவுள். ஏன்னா செவ்வாயின் உருவம் கொண்ட ஏன் இருக்கிறாருன்னா, செவ்வாயோட காரகமான அனைத்து விஷயங்களும் அவர் எளிமையாக கொடுப்பாரு. உங்களுக்கு வீடு இல்லையா, போய் வேண்டுங்க. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி பிரச்சனையா, தம்பதியரில் ஒற்றுமை இல்லையா, நீங்கள் இந்த கோயிலில் போய் வேண்டிங்கன்னா உடனே சரியாயிடும். இது தவிர உங்கள் பசங்க வந்து மெடிசின் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னிங்கன்னா, டாக்டருக்கு 2 கிரகங்கள் காரகம். அதற்கு பார்த்திங்கன்னா முதல் கிரகம் வந்து செவ்வாய், முன்னொன்று வந்து சூரியன். செவ்வாயோட வலிமையை வந்து உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து அவங்க வந்து டாக்டருக்கு படிக்க இந்த கடவுள் வந்து உறுதுணையாக இல்லை, அவங்கள வந்து டாக்டராக மாற்றிடுவாருன்னா அவங்க வந்து இந்த கடவுளை வழிபட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்து டாக்டருக்கான வழிமுறையை நீட்டாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஈஸியாக பாஸ் ஆகி மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மட்டுமில்லை, உண்மையும் கூட. இது தவிர பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வந்து நீங்கள் அரசாங்க வேலை கிடைக்கல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியல, நீங்கள் 2 முறை முயற்சி செஞ்சீங்க,